விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல்ல ஹஃபீசுல்லா உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். நாங்கள் தோற்கவும் இல்லை, தோற்கவும் மாட்டோம், எதிரணியை நாடு மன்னிக்காது. இன்னைக்கு பிரதமருடைய பேச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்கிறார். அவர் உடல் மொழியிலிருந்து, அவருடைய வார்த்தைகள்லேருந்து. இது எல்லாத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் ஒரு சந்தேக கண்ணோட இந்த ஆட்சியை அணுகிறீங்க, ஆனால் அவர் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாரு. இல்லை, அதாவது இன்னும் 11வது வருஷத்தில் ஆட்சியை தொடங்குறப்பவும் எதிர்கட்சிகளை நாடு மன்னிக்காதுன்றதுல தொடங்குறது இருக்குல்ல, அதுவே அவருடைய தோல்வியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதாவது நாங்கள் எப்படி தோற்று போனோம்? நாங்கள் எடுத்து வைத்த கொள்கைன்றது, நாங்கள் யார் பிரதமர் வேட்பாளர்னு சொன்னோமா? கிடையாது. நாங்கள் இவர் ஆக்குவோம் அவர் ஆக்குவோம்னு சொன்னோமா? கிடையாது. நாங்கள் சொன்னதே என்னன்னா, மோடின்ற நபர் கடந்த 10 ஆண்டுகளில் அநியாயம் செய்து கொண்டு ஏதேச்சதிகாரத்தோடு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆட்சி திரும்ப வரக்கூடாதுன்னு சொன்னோம். அந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு கருத்தியலை எடுத்து வச்சோம். அதை மக்கள் மேண்டேட் கொடுத்துருக்காங்க. 400 நாங்கள் சொன்னோமா? அவங்க தானே சொன்னாங்க. 400 கொடுத்தா நாங்கள் பல மாற்றங்களை கொண்டு வருவோம்னு சொன்னது நாங்களா அவங்களா? அவங்க தானே சொன்னாங்க. அதுக்கான வாய்ப்பை மக்கள் அவங்களுக்கு கொடுக்கல. நீங்க கூட தான் நாங்கள் 312ன்னு சொன்னீங்க, ஆட்சி அமைப்போம்னு சொன்னீங்க. அதற்கான வாய்ப்பு மக்கள் நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்லல. ஆனா இல்ல அதான் மம்தா பானர்ஜியோ அரவிந்த் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னோம். ஆனா அதுல பிரதானமாக இருந்தது, இந்த மோடின்ற நபர் ஏதேச்சதிகாரத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார், இதே மாதிரி அவர் ஆட்சி செய்யக்கூடாது. அதை நாங்க அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லையா? 10 வருஷமா மோடி ஒருத்தர் போதும், எல்லாருக்கும் எதிர்த்து நிற்பதற்கு மோடி ஒருத்தர் போதுன்றவருக்கு இன்னைக்கு இத்தனை கட்சிகளுடைய துணை தேவைப்படுது இல்ல? 10 வருஷத்துல எங்கேயாவது என்டிஏன்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரா? மோடிக்கு சர்க்கார் எங்க போனாலும் எங்கேயாவது இந்த பிரச்சாரத்துல அப்கி பார் மோடி என்டிஏ சர்க்கார்னு சொன்னாரு, அப்கி பார் மோடி சர்க்கார் தான் சொன்னாரு. என்டிஏ கூட்டணியின் 25வது ஆண்டு கூட்டத்தை கூட அவர் டெல்லியில கூட்டினார்ல, போன வருஷம் ஜூலை மாசம். சரியா ஒரு வருஷம் ஆயிருக்கு. இந்தியா கூட்டணி ஒரு கூட்டத்தை நடத்தின பிறகு அதுக்காக பண்ணாரு. அப்ப கூட்டினார்ல என்டிஏன்னு, அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தாருல. அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துல எத்தனை வாட்டி என்டிஏன்ற ஒரு வார்த்தையை அவர் பேசினார், கூட்டாட்சின்ற ஒரு வார்த்தையை எத்தனை வாட்டி பேசினார், கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம்னு எத்தனை வாட்டி பேசினார். பேசினது எல்லாமே 400 வேணும், நாங்கள் கான்ஸ்டியூஷனை மாற்றுவோம். அப்போ இதுக்கு அப்புறமும் மக்கள் உங்களை தொடர்ந்து உங்களை புறக்கணித்து, யூபிலையும் சரி எங்கெங்கெல்லாம் மதவாதம் பேசினாரோ, இப்போ எங்களுடைய கூட்டணி முரணான கூட்டணின்றாங்க. நாங்கள் ஒரு கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றணும், அரசியலமைப்பை காப்பாற்றணும், இருக்கக்கூடிய அமைப்புகள் சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்ற ஒரு மித்த கருத்தோட பேசணும். அதை தான் எல்லா இடத்துலையும் பேசணும். கான்ஸ்டிடியூஷனை அரசமைப்பை காப்பாற்றணுங்கிறீங்க. இன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு முன்பா அவர் அரசமைப்பு புத்தகத்தை நல்ல சாஷ்டாங்கமா எங்களுடைய வெற்றி வணங்கி அவர் போறாரு. இதுதாங்க எங்களுடைய. இதுக்கு முன்னாடி அவர் பண்ணிருக்காரு. செங்கோல் எல்லாம் தூக்கிட்டு போனாரு. பாராளுமன்றத்தை கட்டும்போது செங்கோலை தூக்கிட்டு போனாரு. இன்னைக்கும் செங்கோலை தூக்கிட்டு போயிருக்கணும். இன்னைக்கு ஏன் செங்கோலை தூக்கிட்டு? இதே மாதிரி அவர் பலமுறை கான்ஸ்டிடியூஷன் புக்கை வணங்கி வரவேற்றிருக்கிறாரு, நாடாளுமன்ற கட்டடத்தை தொட்டு வணங்கி இருக்கிறாரு. இதெல்லாம் அவர் பண்ணவர் தானே. அது போட்டோ ஆப்புங்க, ஸ்பிரிட்ல இருக்கணும், அது பேச்சுல இருந்தது. அப்ப விவசாய சட்டங்களை எப்படி கொண்டு வந்தாங்க? அதுதான் ஜனநாயகத்துக்கு அவர் தொட்டு கும்பிடுற அந்த அந்த பாராளுமன்றத்துக்கு தரக்கூடிய மரியாதையா? கதவை பூட்டிட்டு வெறும் குரல் வாக்கெடுப்பு நடத்துறது தான் ஜனநாயகமா? எத்தனை விவாதங்கள் நடத்துச்சு, எத்தனை விவாதங்கள் முறையா நடத்துச்சு, எத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணீங்க, சஸ்பெண்ட் பண்ணி பாராளுமன்றத்தில் எத்தனை சட்டங்களை ஏற்றுனீங்க? இதுதான் நாங்கள் கேள்வி கேட்டோம். நீங்கள் கான்ஸ்டிடியூஷனை முத்தம் கொடுக்கறதும் தலைவணங்கிறதும் இதெல்லாம் கடந்து செயலில் இல்லாமல் இருந்ததான் நாங்கள் கேட்டோம். அப்போ இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் என்ன முரணுன்னு நான் தான் சொல்கிறேன். சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு? 4% இஸ்லாமிய இடஒதுக்கீடு எங்களுடைய கொள்கை. இன்னைக்கு இந்தியா டுடேக்கு நரலோகேஷ் கொடுத்த பேட்டியில இவங்க என்ன சொன்னாங்க? அது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், சிறுபான்மை தாஜான்னாங்க. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அது சமூக நீதி, டிடிபி அதுல உறுதியா இருக்குதுன்னாரு. அப்ப எந்த பிரச்சாரத்தை மோடி நாடு முழுவதும் முன்வைத்தாரோ அதுக்கு எதிராக அவங்களுடைய கூட்டணியில முக்கியமான கருத்தா சொல்றாங்க. இதுதான் முரண். எங்களுக்கு இந்தியா கூட்டணியில என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க? அதே சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு என்ன பேசி இருக்கிறாரு? இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு சரியான தலைவர் இருக்கிறார் என்றால் அதுதான் அவர்தான் நரேந்திர மோடி. இந்தியாவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. கடந்த 4 தசாப்தங்களாக அரசியலில் இருக்கும் நான் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறேன். உலகளவில் இந்தியாவை பெருமைப்படுத்தியதற்காக நரேந்திர மோடிக்கு எல்லா புகழும் செல்ல வேண்டும். நாட்டுக்காக அவர் செய்த மிகப்பெரிய சாதனை. அவரது தலைமையில் உலகில் இந்தியா மிகப்பெரிய உயரத்தை எட்ட வேண்டும். இது சந்திரபாபு நாயுடு சொல்றாரு. என்ன இன்னும் நீங்க அவர் மேல சந்தேகப்படுறீங்க? நாங்க சந்தேகப்படவே இல்லைங்க. இப்ப சந்தேகத்தை கடந்து நாங்க வேற ஒரு கருத்தை வைக்கிறோம். முரணான கூட்டணி. இப்ப பிரதமர் சொன்னது சரியா இல்ல இன்னைக்கு நாரா லோகேஷ் பேசுறது சரியா?
ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதானே கரெக்டா இருந்திருக்கணும். அப்ப இவங்க வந்தா இஸ்லாமிய இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதுல உறுதியா இருக்க போறீங்களா? இல்ல சந்திரபாபு நாயுடு சொன்ன மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தருவது என்பது ஒரு சமூக நீதியின் ஒரு அங்கம்னு சொல்றாருல, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்கணும். நீங்க எங்களை கேட்டா உடனே நீங்க கேரளால வேற ஒரு இடத்துல நின்னீங்க ஆனி ராஜான் திரும்ப திரும்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அது மாநிலத்திற்கு மாநிலம் எடுத்த நிலைப்பாடு. ஆனா முக்கிய கொள்கையா மோடி எதை இந்தியா முழுவதும் பிரச்சாரம் பண்ணாரோ அதுக்கு எதிராக சந்திரபாபு நாயுடு பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய மகன் இன்னைக்கு சொல்றாரு இது என்னுடைய அரசுடைய கொள்கைன்றாரு. ரைட்டுங்க. ஆனா 5 வருஷம் ஆட்சி முழுமையா நிறைவடையுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இதுல இருந்து தெரியல? இல்ல போகும்போது எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. யார் போகும்போதே இல்ல மோடியுடைய ஆட்சியை கவுத்துற போறேன்னு சொல்ல போறாங்க. இனி இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லுங்க. மோடி சொன்ன இவ்வளவு நாள் ஏதேச்சதிகாரத்தோட அடுத்த ராத்திரியில டிமானிட்டைசேஷன் அறிவிச்ச மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? எங்களுடைய குறைந்தபட்ச இலக்காக இருந்தது இந்த மக்கள் விரோத திட்டங்களை எடுத்தேன் கவிழ்த்தேன்னு விவாதம் இல்லாம இந்தியாவுடைய ஜனநாயக மரபுகளை வீணடித்து அதை சிதறடித்து சர்வாதிகாரத்தை நோக்கி கொண்டு போறதுக்கு எதிரான ஒரு கூட்டணியை அமைத்து நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். காங்கிரஸ் முக்து பாரத்னாங்க 50 சீட்டை விட குறைவா வரோம்னாங்க. இன்னைக்கு 99ல வந்து நிக்கிறாரு. ஆமா, இன்னைக்கு என்ன சொல்றாரு? அதே பிரதமர் நரேந்திர மோடி 2014, 19, 24ல காங்கிரஸ் வாங்கின ஒட்டுமொத்த இடங்களை விட இன்னைக்கு பாஜக தனித்தே அதிகம் வாங்கியிருக்கு. இது வெற்றி இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். அவர்களுடைய சரிவு இந்த தேர்தலோட தொடங்கி இருக்குங்க. இனி அடுத்த வர தேர்தலை பாருங்க. இதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு அப்சர்வேஷன் நீங்க பார்க்கணும். யார் யாரெல்லாம் கூட்டணியில் வெளியிருந்து கூட பாரதிய ஜனதா செய்த அநியாயங்களுக்கு துணை போனார்களோ அவர்களுடைய வீழ்ச்சி. YSRCP கொண்டு பிஜு ஜனதாதள் முதல் கொண்டு BSP முதல் கொண்டு நீங்க ஒன்றிய அரசு மக்களுக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வரும்போது வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அது விவசாய சட்டங்களாக இருக்கட்டும், 370 நீக்கமாக இருக்கட்டும், அல்லது CAA இருக்கட்டும், ஆதரவு கொடுத்தவர்களுடைய நிலை என்ன? அப்ப நீங்க வெறும் பாஜகவை மட்டும் பார்க்க கூடாது, பாஜகவுக்கு ஆதரவு தந்து வெளியிலிருந்து இருந்தவர்களுடைய நிலையும் பார்த்துட்டு இது அவர்களுடைய கொள்கைக்கும் அவர்களுடைய சித்தாந்தத்துக்கும் கிடைத்திருக்கக்கூடிய தோல்வின்னு தான் பார்க்கணும். திமுகவுடைய குடும்ப அரசியல்னு ஒரு விமர்சனம் வச்சார்ல, எல்லாம் தேர்தலில் நின்று ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா எங்கள் மீது விமர்சனம் வைக்கிற நீங்க பாலியல் குற்றவாளியான ரேவண்ணா HD குமாரசாமியுடைய பேரன்றது அவரை வேற என்ன அருகதை இருக்கு? ஓட்டு போய் கேட்டீங்கல்ல, என்ன அருகதை இருக்கு? சிராக் பாஸ்வான் யாரோட பையன்? அவருக்கு என்ன அருகதை இருக்கு? அஜித் பவாருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவர் குடும்ப அரசியல்ல வராதா? இப்படி விமர்சனம் வைக்க கூட குறைந்தபட்ச நேர்மையா இருக்கணும். வெக்கம் இல்லாம உங்களுடைய கூட்டணியில இருந்தா அந்த குடும்ப அரசியலை ஜனநாயகத்துடைய தூணா காட்டுறது, எதிர்கட்சியில நின்று உங்களுடைய கொள்கைகளை எதிர்த்து நிக்கிறதுக்காக குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் வெக்கம் இல்லாம விமர்சனம் வைக்கிறது மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இதனாலதான் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல. தனியா உங்க மாநில தலைவர் வாயிட்டு பிரிஞ்சாரு. சந்திரபாபு நாயுடு தனியா கூப்பிட்டு போய் பேசினாரு. உங்களுடைய கவனத்திற்கு ஐயா, வாட்ஸ்அப்லயே வாங்க இப்படிதான் பிரச்சனை. அது டிசம்பர்ல வந்த வீடியோ, இப்ப நடந்தது கிடையாது. அதை வச்சு ஒரு விவாதம்னு இப்ப வச்சு பேசுறீங்க பாருங்க. நல்லா இருக்கு உங்க நேர்மை. சரி, இல்ல உங்க நிறைவு கருத்தை சொல்லிருங்க ஹபீஸ், நான் அடுத்து மற்ற விருந்தினர்ட்டையும் போறேன். இல்ல அதுதான் இதுல வந்து நிதிஷ் அண்ட் நாயுடு டிபெண்டன்ட் அரசாங்கம், NDA உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து நிதிஷ் அண்ட் நாயுடு டிபெண்டன்ட் அலைன்ஸ்னு வந்துச்சு. நாங்க சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராமோட தான் இந்த அரசாங்கம் செயல்பட போகுது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி காமன் மினிமம் ப்ரோக்ராம் கிடையாது. மோடி மனசுல தோன்றதை நடைபெறுத்துற ப்ரோக்ராம். அது வேணான்றதுதான் நாங்க நினைச்சோம். அதை நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம். அதனாலதான் எங்களுடைய வெற்றி. இன்னைக்கு கதவை மூடிட்டு விவசாய சட்டங்களை போட்டுட்டு 2 வருஷம் ஆனாலும் ஒரு ஃபுல் ஸ்டாப் மாத்த முடியாது, ஒரு கமா மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு கமாவை போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு சட்டத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடியும் இத்தனை பேர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுதான் நீங்க எந்த விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு இந்தியாவுடைய ஜனநாயகத்தை மீட்டெடுத்திருக்கோம். இதுக்காக தான் இந்தியா கூட்டணி அமைந்தது. ஒண்ணு இல்ல, நான் கேக்குறேன், நான் சந்தேகத்துல கேக்குறேன். ஒண்ணு இல்ல, இப்ப இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் 2 பேர்ட்ட கேட்டுட்டு தான் பண்ணணுங்கிறதே நீங்க வெற்றின்னு சொல்றீங்கல்ல. ஒருவேளை அந்த விஷயத்துக்கெல்லாம் அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க, நீங்க நினைக்கக்கூடிய ஆபத்தான விஷயத்தை மோடி அவர்கள் செயல்படுத்துறாருன்னு வைங்க, அப்ப எங்க இருக்கு உங்க வெற்றி? அவங்க 2 பேரை கன்வின்ஸ் பண்றதுக்கு மோடிக்கு தெரியாதா? அவர் இத்தனை வருஷம் அனுபவம் வாய்ந்தவர் தானே. அப்படி கன்வின்ஸ் பண்ணி மாயாவதியும் நிதிஷ்குமார் மாயாவதியும் பிஜு ஜனதாதளும்
YSRCP உடைய ஜெகன்மோகன் ரெட்டியும் என்ன நடந்துச்சுன்னு அவங்க கண்ணில் வந்துட்டு போகுமா இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி இவர்கள் தேர்தல்ல என்னென்னலாம் நடந்திருக்கு, இப்படி மோடியோட பாஜகவோட சர்வதிகாரத்திற்கு துணை போனவர்களுடைய நிலை என்னன்றது சந்திரபாபு நாயுடுக்கும் தெரியும், நிதிஷ்குமாருக்கு தெரியும். எளிதில்ல கிடையாது. அதனால இவங்க வந்து சர்வதிகாரத்தோடு செயல்பட்டது இனி செயல்படுத்த முடியாமல் மக்களுடைய குரலுக்கு செவி சாய்க்க வேண்டிய ஆரம்பிச்சுச்சுங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சுச்சு. இல்லனா யார் அமைச்சர் நின்றதுக்கு லிஸ்ட் வந்திருக்கும். அத கூட இவங்களால தீர்மானிக்க முடியல. உட்கார்ந்து பேசுறாங்கல்ல, கூப்பிட்டு கைய கும்பிட்டு நீங்க தான் உங்களால தான் கான்ஸ்டிடியூஷனை மண்டியிட வச்சிட்டோம்ல. வெறும் போட்டோஷாப்பா இருந்தது. இவர் சொன்னாரு அம்பேத்கரியத்தை பத்தி எல்லாம் பேசினாரு. எத்தனை தலித் படுகொலைகள் நடந்ததற்கு என்ன குரலை எழுப்புனீங்க? அது முக்கியம். போற போக்குல அம்பேத்கரியவாதிகளை கேவலப்படுத்துறீங்க. மணிமண்டபம் கட்டுறது அலங்காரம். ஆனா அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் அவர்களுடைய சுயமரியாதைக்கும் நீங்கள் கொடுத்த குரல் என்னன்றது முக்கியமானது.